ஹலோ மேடம். மீரா மேடம், இன்னைக்கு நம்ம வந்து ருசியில என்ன சமைக்க போறோம்? ஏன்னா ஸ்டவ் இல்ல, மைக்ரோவேவ் இல்ல, சோ என்ன பண்ண போறோம்? ஆல் டைம் ஃபேவரட் பேல்பூரி தான் நம்ம Okay, சாட். chaat. ஆமா. ஸோ குவிக்கா லைக் எல்லாத்துக்கும் பிடிக்கும், யங் டு ஓல்டு. ஸோ எப்படி பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச வெரி ஹெல்தி கூட இல்லையா? ஆக்சுவலி ஆமா, இன்ஃபேக்ட் வெரி ஃபியூ இன்கிரீடியன்ஸ் விச் ஆர் டீப் ஃப்ரை. அது வேணும்னாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி எல்லா வெஜிடபிள். ஏன்னா எப்பவுமே சாட் ஐட்டம் சொல்லும்போது கொஞ்சம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கம்மியா தான் கொஞ்சம் கம்மி இல்லையா? ஏன்னா டேஸ்ட்டுக்காக சாப்பிடுறது தான் சாட் ஐட்டம். ஆமா. பட் அந்த சாட் ஐட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹெல்தியானது. Healthy, ஏன்னா clean-ஆ நிறைய குக் எதுவுமே இல்லை. இது எல்லாமே வந்து ராவா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறது தான். ஆல்மோஸ்ட் ஒரு சாலட் மாதிரி இல்லையா? கொஞ்சம் டேஸ்டியான, ரொம்பவே டேஸ்டியான சாலட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பேல் பூரி பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் சாப்பிட்டுருப்பாங்க, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷா இருக்கும். ஆனா எப்படி நம்ம வந்து வீட்டுல செய்யறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து இன்கிரீடியன்ஸ் தான். ஆமா. ஸோ ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் ஆட் பண்ணலாம் இல்லையா? ஸோ நிறைய இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்கீங்க, இதை பார்க்கலாமா? யா ஷூர். பேல்பூரிக்கு மெயின் பாத்தீங்கன்னா பேஸ் பொரி தான். பொரிங்களுக்கு அது தவிர ஸ்வீட் சட்னி, கிரீன் சட்னி ரெண்டுமே. ஸ்வீட் சட்னி எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுதான் பண்ண வெர்ஷன். அது இது வந்து லைக் கொஞ்சம் டேட்ஸ், அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் புளி, உப்பு, ஜீரா பவுடர் அண்ட் சில்லி பவுடர், அவ்வளவுதான். இது எது அதிகமா இருக்கணும் இதுல? இது ரெண்டும் ஈக்குவல் தான். புளி எந்த அளவுக்கு பேரிச்சம்பழமோ அந்த அளவுக்கு புளி. சப்போஸ் 50 கிராம்ஸ் இது ஈச் எடுக்கிறோம்னா 100 கிராம்ஸ் வாட்டர் எடுத்து இதெல்லாம் அதுல போட்டு நல்லா கொதி வந்து நல்லா ஹாஃப் குக் ஆகும். அப்புறம் எல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணா இந்த மாதிரி பேஸ்ட். கொதிக்க வச்சுதான் இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, சோ எவ்வளவு மிளகாய் தூள், எவ்வளவு ஜீரக பொடி? இந்த அமௌண்ட்க்கு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகே, 50 கிராம். ஆமா. 50 கிராம் டேட்ஸ், 50 கிராம் புளி, அதுக்கு வந்து நம்ம வந்து ஜீரா பவுடர் அண்ட் மிளகாய் பவுடர் ஒரு ஸ்பூன். ஆமா. ஓகே. அண்ட் நம்ம கிரீன் சட்னி எல்லாருக்கும் தெரியும், பட் ஸ்டில் ஐ சே இந்த கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, பச்சை மிளகா, உப்பு அண்ட் எலுமிச்சம்பழம், அவ்வளவுதான். பச்சை மிளகா, உப்பு, எலுமிச்சம்பழம், 2 கிரீன்ஸ், பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், உப்பு. ஓகே, அதுதான் கிரீன் சட்னி. ஆமா. அப்புறம் நம்ம பேல்பூரிக்கு வந்து பாப்படி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரெடிமேடாவும் கிடைக்கிறது, இது வீட்லயும் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. மைதா ரவா போட்டு பூரி மாதிரி வச்சு டீப் ஃப்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்றோம்னா பாப்படின்னு பேரு. ஓகே, ஸோ நிறைய பேக்கெட்ஸ்ல கிடைக்குது, பேக்கெட்ல ஈஸியா வாங்கிக்கலாம். அப்புறம் பாக்கி கிரீன் சில்லிஸ், மாங்காய் எடுத்திருக்கேன், ரொம்ப டேஸ்டியா இருக்கும், கொஞ்சம் டேங்கியா. வெங்காயம், சாட் மசாலா, தனியா, கொத்தமல்லி, உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிரிஞ்சுக்கலாம், ரொம்ப இல்லை. அண்ட் தக்காளி, உருளைக்கிழங்கு, சேவு அண்ட் பச்சை மிளகாய். ஓகே, ஸோ இதுல வந்து முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது வந்து ஸ்வீட் சட்னி, கிரீன் சட்னி, இது ரெண்டும் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கணும் இல்லையா? ஸோ ஸ்வீட் சட்னிக்கு அவங்க சொன்னாங்க பேரிச்சப்பழம், புளி, உப்பு, மிளகாய் தூள், கொஞ்சம் ஜீரக பொடி, அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விட்டு, தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு, நல்லா அந்த தண்ணி பாதி வற்றினதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கூல் பண்ணி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் ஸ்வீட் சட்னி. அண்ட் கிரீன் சட்னில வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி நிறைய இருக்கணும், புதினா கம்மியா இருக்கணும், பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்னா கிரீன் சட்னி. அப்புறம் பொரி வேணும். அண்ட் பாப்படி சொன்னாங்க இல்லையா, நம்ம வந்து ரெடிமேடா கூட வாங்கிக்கலாம். அண்ட் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கோம், கொஞ்சம் தக்காளி, அப்புறம் நல்ல பொடியா நறுக்கின பச்சை மிளகா வேணும், அதுக்குள்ள இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், ஸோ ரொம்ப காரம் இல்லாம இருக்கும். அண்ட் சேவ் வேணும், கொஞ்சம் லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு ஜூஸ் எடுக்க போறோம். அண்ட் உப்பு, கொத்தமல்லி, சாட் மசாலா, நல்ல பொடியா நறுக்கின வெங்காயம், நல்ல பொடியா நறுக்கின மாங்காய், முக்கியமா பொரி. இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ தேவையான பொருட்கள் இருந்தா ஜஸ்ட் லைக் தட் செஞ்சிடலாம். ஆமா, மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா எப்போ கெஸ்ட் வராங்களோ, ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வர முன்னாடி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம கொஞ்சம் ஃபைனா சாப் பண்ணிக்கணும். கொஞ்சம் தக்காளி வந்து ரொம்ப சொத இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, சோ தட் ரொம்ப தண்ணி இல்லாம. ஆமா, இல்ல சாகி ஆயிடும் உங்களுக்கு. தக்காளி மாடல்ல கட் பண்ணா தண்ணி விட்டுக்கும், அதனால தான் ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணிட்டோம்னா. ஓகே, நல்ல பொடியா இருக்கு. ஆமா, ஃபைனா. ஸோ ஒரு ஹாஃப் தக்காளி, நல்ல பெரிய தக்காளி இல்லையா, ஸோ இது வந்து பாதி தக்காளி இருந்தா போதும்.
சட்னி மாத்திரம் லாஸ்ட் ஆட் பண்ணா ஏன்னா சாகி ஆயிடும். ஓகே. அண்ட் இந்த இது மிக்ஸ் பண்றதே வந்து நம்ம கொஞ்சம் இந்த சர்விங்க்கு கொஞ்சம் முன்னாடி பண்ணாலே போதும் இல்லையா? ரொம்ப நேரம் முன்னாடி செஞ்சு நம்ம விட வேண்டாம். கரெக்ட். ஆமா. ஸோ லைக் ஒரு 2 போர்ஷன்ஸ் மாதிரி பண்ணலாம் நம்ம. பூரி, வெங்காயம், ஓகே, இதெல்லாம் நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணா. பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நான். மாங்காய் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. கேரட் கூட பிடிக்கிறவங்க துருவி போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எப்படி எதெல்லாமோ லைக் மேக் இட் ஹெல்த்தி. ஆமா, வெரி ஹெல்த்தி. சில பேர் கடலை போடுவாங்க, லைக் உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி போட்டு. ஆமா. ஜஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் ஹோல்னால குத்திட்டு பிக் பண்ணிட்டு ஒரு ஃபாயில்ல சுத்தி வச்சிடலாம். டிஷ்யூல. ஓகே. ஸோ இதை ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நம்ம லைக் மேஷ் பண்ணாலே ஃபைன் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாப்படி வேஸ்ட்லாம் அது கூட உடச்சி போடலாம். ஓகே. ரொம்ப பொடியா இல்லாம கொஞ்சம். சின்ன குழந்தைங்களாம் சில பேர் அது பொறுக்கி எடுத்து சாப்பிடுவாங்க. ஓகே. கொத்தமல்லி, ஓகே, நல்லா சாப் பண்ணிக்கணும். நிறைய கொத்தமல்லி போட்டா நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பொரி நல்லா பொடியா நறுக்கின வெங்காயம், பொடியா நறுக்கின பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகால இருந்து அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. அதோட பாத்தீங்கன்னா மாங்காய், நல்ல பொடியா நறுக்கின மாங்காய் சேர்த்திருக்கோம். அண்ட் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்திருக்கோம். அண்ட் பாப்படியும் வந்து உடச்சு போட்டுக்கோம். ரொம்ப பொடியா இல்லாம ஓரளவு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா இருக்கிற மாதிரியே. அண்ட் நல்லா சாப் பண்ண கொத்தமல்லி, தக்காளி, சாட் மசாலா ஆட் பண்ணி. இதுதான் வந்து அந்த ஸ்பைஸ் கொடுக்குறது இல்லையா? நான் ஒரு 2 டீஸ்பூன் போடலாம். ஓகே. உப்பு இருக்கு எல்லாத்துலயுமே, பட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா அந்த புளிப்புக்கு ஏற்ற உப்பு வேணும் இல்லையா? மாங்காய் சேர்த்துருக்கோம். ஸோ ஃபைனலி நம்ம இப்போ சட்னிஸ் ஆட் பண்ண போறோம். இது இப்படி இருந்தா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் வர 10 மினிட்ஸ் ஆகுனா இது வெயிட் வந்து அப்புறம் ஆட் பண்ணா உங்களுக்கு இன்னும் அந்த கிரன்ச்சினஸ் இருக்கும். ஆமா, ஏன்னா அந்த பொரி வந்து சாப்பிடுற வரைக்கும் மொறுமொறுன்னு இருக்கணும். கரெக்ட். ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும், கிறிஸ்பியானதான் நல்லா இருக்கும். ஸோ மேம், இந்த கிரீன் சட்னி இருக்கு, இந்த ஸ்வீட் சட்னி இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா ஆட் பண்ணணும். ஈக்குவலா ஆட் பண்ணலாம். சில பேருக்கு இது கொஞ்சம் ப்ரப்போர்ஷன் பிடிக்காது, இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்க பிடிக்கிறவங்க இது ஜாஸ்தியா. ஓகே. நான் வந்து ஈக்குவல் ஆட் பண்றேன். ஓகே. ஈச் 3 டீஸ்பூன் ஆட் பண்றேன். நம்ம அப்புறம் பார்த்து கூட வைக்கணும் ஆட். ஓகே. இப்போ நல்லா ஈவனா. ஆமா, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு அந்த கலர் இப்போ ஸ்லோவா கெட்டிங்க. ஸோ இப்போ சேவும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு வில் ரிசர்வ் ஃபார் கார்னிஷ். ஓகே. ஸோ கொஞ்சம் விட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிடலாம் இல்லையா? யா, போதும் இல்லையா? போதும். ஸோ இது பேசிக்கு. நம்ம இன்னும் வேணும்னா we can enhance with more flavors. லைக் நம்ம சொன்னோம்ல கேரட், கடலை, இன்னும் சில பேர் வாழைக்காய் சிப்ஸ் கூட போடுவாங்க. ஓகே. லைக் நம்ம இஷ்டம் தான். அதுக்கு மேல லைட்டா லெமன் பிழியறேன் நான் கொஞ்சம். இது அஃப்கோர்ஸ் இண்டிவிஜுவல் டேஸ்ட் தான், பட் ஐ ஃபைண்ட் இட் கொஞ்சம். ஓகே. ஜஸ்ட் அரௌண்ட் 1 டீஸ்பூன் இருக்கு. ஸோ எல்லாமே சேர்த்தாச்சு இல்லையா? ஸோ ஒரு ஃபைனல் ஸ்டர் கொடுத்துடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா அந்த 2 சட்னியுமே வந்து நல்லா அதோட மிக்ஸ் ஆகணும். ஆமா, சட்னி அண்ட் லெமன் ஜூஸ். ஸோ நம்ம பேல்பூரி ரெடி. ஃப்ரெஷ்ஷாக உடனே சாப்பிட்டோன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஓகே. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து கொஞ்சம் சட்னி அதிகமாகிடுச்சு அப்படின்னு தோணுன்னா பொரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஏன்னா வந்து இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வெளியே ஹைஜீனிக்கா தெரியாது இல்லையா? கொஞ்சம் வெங்காயம் கட் பண்றாங்க, என்ன மாதிரி பொருட்கள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியாது. கொஞ்சம் we find it tasty
அது கூட செய்யலாம். இது பண்ணலாம்னு இருக்கச்ச we can always try இல்ல. சரி, ஓகே. பட் இதோட டேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து கிரன்ச் நல்லா கிறிஸ்பியா கொடுக்குறோங்கிறது. ஆமா. ஓகே, வேணும்னா இப்போ நீங்க வந்து மேலே கூட கொஞ்சம் கேரட் துருவி போட்டுக்கலாம். தாராளமா போட்டுக்கலாம் இல்லையா? ஓகே, ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டியா நம்ம வந்து ஹெல்தியான ஒரு சாட் ஐட்டம் பண்ணியிருக்கோம். லைக் வெளியே எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட் அதே ஃப்ளேவர், அதை விட ரொம்ப ஹைஜீனிக்கா நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அண்ட் எந்த கஷ்டமும் கிடையாது, ஸ்டவ்வெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஐ திங்க் ரொம்பவே பார்க்கறதுக்கே வந்து நமக்கு அந்த அந்த சட்னியெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்படைசிங்கா இருக்கும். எஸ். அண்ட் அது இந்த சாட் மசாலாவுடைய அந்த ஃப்ளேவர் அதுதான் வந்து அந்த பசியை தூண்டுது இல்லையா? அதுல வந்து உங்களுக்கு அந்த பிளாக் சால்ட் மெயினா, தே ஹேவ் ஆம்ச்சூர் பிளாக் சால்ட், தனியா பவுடர், ஜீரா பவுடர். பாத்தீங்கன்னா சாட் மசாலா அதுதான் அதுலயே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த பிளாக் சால்ட் தான் அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது வந்து சால்ட்டுக்கு பதில் பிளாக் சால்ட் கூட தனியாக ஆட் பண்ணிக்கலாம். சாட்ஸ்க்கு அது ரொம்ப சூட் ஆகும். ஓகே, நம்ம கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பிளாக் சால்ட் கூட ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டேஸ்டியான நம்மளுடைய சாட் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு, பேல் பூரி. ஸோ இந்த பேல் பூரியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஸோ இந்த பாப்படியெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இல்லையா? கிறிஸ்பியா கிரன்ச்சியா. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நம்ம வந்து சட்னி ரெண்டு சட்னியுமே வந்து ஈக்குவலா சேர்த்தோம். ஸோ அதனால வந்து எதுவுமே வந்து ஓவர் டாமினேட் பண்ணல. நமக்கு வந்து கொஞ்சம் காரம் சில பேருக்கு இஷ்டம் இருக்கும். ஆமா. அப்போதான் அந்த கிரீன் சட்னிலாம் அந்த காரம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்வீட் சட்னி வந்து எதுக்குன்னா இந்த லெமன், தக்காளி, மாங்காய் இருக்கு. இதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த ஸ்வீட் சட்னி ஹெல்ப் பண்ணும். when you swallow the after taste இருக்கும். ஏன்னா அந்த டேட்ஸ் உடைய டேஸ்ட் இல்லையா? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அண்ட் இது வந்து ஈவினிங்ல ஒரு பெர்ஃபெக்ட் சாட். ஆமா. குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு பவுல்ல கொடுத்தா கண்டிப்பா வெரி ஹாப்பி. கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா? யா. அண்ட் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சிம்பிள். பாத்தீங்க, ஸ்டவ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஏற்கனவே நம்ம நிறைய சாட் ஐட்டம்ஸ் பார்த்துருக்கோம். கடைகள் என்னென்ன சாட் ஐட்டம்ஸ் பண்ணுவாங்களோ நம்ம எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தோம். ஸோ இதையும் வந்து இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க. ஸோ கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த பேல் பூரி இது வந்து ஒரு சாட் ஐட்டம், ரொம்பவே டேஸ்டியானது. அண்ட் அதை வந்து நிறைய பேருக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியாது. ஆக்சுவலி சமைக்கிறது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் மிக்சிங் தான். ஸோ சூப்பரா இருந்துச்சு இல்லையா? ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மெகா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி